ஒரு நிமிஷம் யோசிங்க. ஒரு பெரிய ஆபத்து வரும்போது, நம்ம மூளை ஏன் பாதியிலேயே கிவ் அப் பண்ணுது? இது பயம் இல்ல. இது உங்க மனசோட பலவீனம். இன்னைக்கு தமிழ் தியரில 2 தவளைகளோட மரண போராட்டத்தையும், அதுல ஒளிஞ்சிருக்க சர்வைவல் சயின்ஸையும் பார்க்க போறோம். ஒரு கிராமத்துல 2 தவளை நண்பர்கள். ஒண்ணு குண்டு, இன்னொன்னு ஒல்லி. ஆனா இவங்க பாண்டிங் வேற லெவல். ஒரு நாள் தெரியாம ஒரு பால் பக்கெட்டுக்குள்ள விழுந்துடுறாங்க. இது வெறும் பால் இல்ல. அவங்க வாழ்க்கையோட அல்டிமேட் சர்வைவல் டெஸ்ட். கொஞ்ச நேரத்திலேயே பெரிய தவளை சொல்லுது, மச்சி இனிமே நாம தப்பிக்க முடியாது. நம்ம சாக போறது உறுதிடான்னு. அவன் மனசளவுல அங்கேயே செத்துட்டான். ஆனா சின்ன தவளை விடல. இல்ல மச்சி, நாம முயற்சி பண்ணோம், வழி கிடைக்கும்னு சொல்றான். அவன் சும்மா நீந்தல, தன் நம்பிக்கையையும் சேர்த்து நீந்த வச்சான். துரதிருஷ்டவசமா பெரிய தவளை நீந்துறத நிறுத்திடுச்சு. பால் உள்ள மூழ்கி இறந்து போயிடுச்சு. மென்டல் கிவ் அப் தான் மரணத்தை சீக்கிரமா கொண்டு வந்துச்சு. ஆனா சின்ன தவளை விடல. இங்கதான் ஒரு மேஜிக் நடக்குது. அவன் விடாம காலை உதைச்சதால பால் இருந்த கொழுப்பு ஆக்டிவேஷன் ஆகி வெண்ணெயா மாறுது. திரவமா இருந்த பால் இப்போ ஒரு திடமான மேடையா மாறிடுச்சு. அதை மிதிச்சு ஒரே குதியா குதிச்சு தப்பிச்சான் அந்த சின்ன தவளை. இதுக்கு பேர் தான் செல்ஃப் ஜெனரேட்டட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு வருஷம் கழிச்சு அவன் அந்த நண்பனோட நினைவா தன்னோட குழந்தைகளுக்கு அவனோட பெரிய வைக்கிறான். லெகசி அப்படிங்கிறது நம்ம வெற்றியில மட்டும் இல்ல, நாம நேசிச்சவங்களோட நினைவுலயும் இருக்குன்றதை தான் இதை நினைவு கூறுது. பாடம் இதுதான். உலகம் உங்களை மூழ்கடிக்க பார்க்கும்போது நீங்க உங்க உழைப்பால அந்த உலகத்தையே உங்களுக்காக ஒரு பிளாட்ஃபார்மா மாத்தணும். இந்த தேரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் டு தமிழ் தேரி. இன்னொரு வீடியோல சந்திப்போம்.